அத்தியாயம் 16. பெங்களூர் பசவன்குடி. விவேக்கும் விஷ்ணுவும் ஒரு கால் டாக்ஸியில் போய் அந்த வீட்டுக்கு முன்பாய் இறங்கி கொண்ட போது காலை 7 மணி. இந்த வீடுதானா பாஸ்? விஷ்ணு டாக்ஸியை அனுப்பிவிட்டு கேட்டான். இதேதான், 7G அனுகிரகா வில்லா. இருவரும் காம்பவுண்ட் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே போனார்கள். வீட்டுக்கு பக்கவாட்டில் கொரியன் புல்தரை கரும்பச்சையில் பாய் விரித்து இருந்தது. பாஸ், பங்களா சூப்பரா இருக்கு. போர்டிகோவில் காருக்கு பின்னால் கட்டி போடப்பட்டிருந்த பொமரேனியன் வல் வல் என்று குறைக்க விஷ்ணு வாசற்படியிலே ஏறி கதவின் மேல் இருந்த அழைப்பு மணியின் பொத்தானை அழுத்தினான். 10 வினாடிகள். பூ வேலைப்பாடுடன் செய்த அந்த தேக்குமர கதவு அகலமாய் திறக்க சுடிதார் அணிந்த அந்த 20 வயது பெண் பார்வைக்கு கிடைத்தாள். 7 வருடங்களுக்கு முன் சிம்ரன் இருந்த மாதிரியான தோற்றம். விஷ்ணுவின் பார்வை சரியில்லாததை உணர்ந்து துப்பட்டாவை ஒழுங்காய் போட்டவள் விவேக்கை ஏறிட்டாள். எஸ், விவேக் ஆங்கிலத்தில் கேட்டான். டாக்டர் மொய்லி வீட்டில் இருக்காரா? நீங்கள்? ஐ எம் விவேக் ஃப்ரம் மெட்ராஸ் கிரைம் பிரான்ச். ப்ளீஸ் கம். கதவினின்றும் நகர்ந்து உள்ளே கூட்டி போனாள். பெரிய ஹாலின் நடுவே போடப்பட்டிருந்த சோஃபாக்களை காட்டி உட்கார சொல்லிவிட்டு அங்கிருந்த இன்டர்காமில் மெல்லிய குரலில் கன்னடத்தில் பேசினாள். அப்பா, உங்களை பார்க்கறதுக்காக மெட்ராஸில் இருந்து கிரைம் பிரான்ச் பீப்புள்ஸ் வந்திருக்காங்க. ஹாலில் உட்கார சொல்லி இருக்கேன்பா. இன்டர்காம் ரிசீவரை வைத்துவிட்டு அவள் விவேக்கிடம் திரும்பினாள். தமிழிலேயே பேசினாள். அப்பா இப்போ வரேன்னு சொன்னார். விவேக் புன்னகைத்தான். ஓ, உங்களுக்கு தமிழ் தெரியுமா? தமிழ் சினிமா படங்களை பெங்களூரில் ரெகுலரா பார்க்கறதால் ஓரளவுக்கு தமிழ் பேச முடியுது. வெரி நைஸ். காபி சாப்பிட்றீங்களா? வேண்டாம், வரும்போதுதான் ஹோட்டல் பிருந்தாவன்ல சாப்பிட்டுட்டு வந்தோம். அதுக்கு பேரு காப்பியா பாஸ்? பிளாஸ்கை கழுவுன வெந்நீர் மாதிரி இருந்தது. நீங்க காப்பி கொண்டு வாங்க ப்ளீஸ். விஷ்ணு சொல்ல அவள் வேகமாய் உள்ளே போனாள். சூப்பர் பாஸ். விஷ்ணு கிசுகிசுத்தான். டேய், நான் அந்த பொண்ணை சொல்லல பாஸ். சுவத்துல ஒட்டி இருக்கிற வால் சீனரியை பாருங்க. விவேக் திரும்பி பார்த்தான். நயாகரா கொட்டி கொண்டிருந்தது. விவேக் அதை சில வினாடிகள் ரசித்துவிட்டு பக்கத்து சுவருக்கு பார்வையை கொண்டு போக போட்டோவில் அந்த நடுத்தர வயது பெண் பெரிய பொட்டோடு புன்னகைத்தாள். போட்டோவை ஜிகுனா மாலைகள் அலங்கரித்தன. அது என்னுடைய மனைவி. 2 வருஷங்களுக்கு முன்னால் இறந்து போனாள். டாக்டர் மொய்லி காலர் இல்லாத சந்தன கலர் பைஜாமாவில் தெரிந்தார். நெற்றியில் விபூதி கீற்று. விவேக் எழுந்து கை குலுக்கினான். We are coming from Madras Crime Branch. I am Vivek. He is Vishnu. மொய்லி புன்னகைத்தார். உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் மிஸ்டர் விவேக். உங்களை நேரில் பார்ப்பதில் ரொம்பவும் சந்தோஷம். நீங்கள் இங்கே வருவதை பற்றி எனக்கு டெலிஃபோன் மூலமாக முன்கூட்டியே தகவல் கொடுத்திருக்கலாமே. சாரி, திடீரென்று புறப்பட்டு வர வேண்டியதாகிவிட்டது. மொய்லி சோஃபாவுக்கு சாய்ந்து கொண்டே கேட்டார். சொல்லுங்கள், என்ன விஷயம்? நீங்கள் இப்போது ஃப்ரீயாக இருக்கிறீர்களா டாக்டர்? காலை 10 மணி வரைக்கும் நான் ஃப்ரீ தான். சொல்லுங்க. விவேக் ஆரம்பித்தான். 2 வருஷங்களுக்கு முன்னால் சித்தஹள்ளி கிராமத்துக்கு பக்கத்துல சாலை விபத்தில் லாலா பத்ரிநாத்தும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் 7 பேரும் இறந்து போனாங்க. அவங்களுடைய உடல்களை போஸ்ட்மார்டம் செய்தது நீங்களும் டாக்டர் கோபண்ணாவும் தான் என்று பேப்பர் செய்திகளிலும் ரெக்கார்டுகளிலும் இருக்கிறது. அது உண்மைதானே? உண்மைதான். டாக்டர் கோபண்ணா ஆஸ்திரேலியாவுக்கு போய் மகளோடு அங்கேயே செட்டில் ஆகிவிட்டதாக சொன்னார்கள். அப்போது பெங்களூர் ஜிஹெச்சின் சீஃப் டாக்டராக இருந்த கிருஷ்ணப்பா இப்போது உயிரோடு இல்லை. எனவே உங்களை பார்க்க வந்தோம் டாக்டர். என்னிடம் என்ன கேட்க வேண்டுமோ கேளுங்கள். லாலா பத்ரிநாத்தும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் உண்மையிலேயே விபத்தில் தான் இறந்து போனார்களா? ஆமாம். நோ டாக்டர், அது விபத்து இல்லை, திட்டமிட்ட கொலை. மிஸ்டர் விவேக், அந்த 8 பேர்களின் உடல்களையும் போஸ்ட்மார்டம் செய்தது நாங்கள், நீங்கள் இல்லை. அது கொலையா விபத்தா என்கிற சர்ச்சை அப்போதும் எழுந்தது. நாங்கள் விபத்து தான் என்று ரிப்போர்ட் கொடுத்ததும் அடங்கிவிட்டது. 2 வருஷங்களுக்கு பின்னால் மறுபடியும் அதே பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறீர்கள். டாக்டர், முன்பு இருந்த பிரச்சனைக்கு இது கொலைதான் என்று நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு ஆதாரங்கள் இல்லாமல் இருந்தது. இப்போது நாங்கள் ஆதாரங்களோடு வந்திருக்கிறோம். என்ன ஆதாரங்கள்? சித்தஹள்ளி கிராமத்தில் டீ கடை வைத்திருக்கும் நாயர் உன்னிகிருஷ்ணனை போலீஸ் மரியாதையோடு விசாரித்ததில் எல்லா உண்மைகளும் வெளியே வந்துவிட்டது. லாலா பத்ரிநாத்தையும் அவருடைய குடும்பத்தாரையும் கொலை செய்ய ஒரு கூலி படையே இயங்கியுள்ளது. அதில் ஒருவனின் பெயர் மகுடபதி. வேறு ஒரு வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் இருக்கும் அவனை நேற்று வேலூரில் சிறையில் போய் பார்த்தோம். தனி செல்லில் அடைத்து வைத்து ரெட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனை விசாரித்ததில் ஒரு அதிர்ச்சியான செய்தி
செய்தி வெளியே வந்தது. ஆனால் அந்த செய்தியை நாங்கள் இன்னும் வெளியுலகத்துக்கு தெரியப்படுத்தவில்லை. நீங்கள் போஸ்ட்மார்டம் பற்றிய உண்மையை சொல்வதாக இருந்தால் நான் அந்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். மொய்லியின் முகத்தில் இப்போது வியர்வை. சொல்லுங்கள், மகுடபதியை விசாரித்த போது என்ன அதிர்ச்சியான செய்தி கிடைத்தது? லாலா பத்ரிநாத்தின் குடும்பத்தை விபத்து என்ற போர்வையில் கொலை செய்ய சொன்னது யார் தெரியுமா டாக்டர்? யார்? கிரிக்கெட் வீரர் பிரணவ் கோஷ் தன்னை கேப்டன் பதவியிலிருந்து உடனடியாகவும் 1 வருஷம் கழித்து பணியிலிருந்தும் நீக்க கிரிக்கெட் போர்டு மெம்பர் லாலா பத்ரிநாத் மறைமுக வேலைகளை மேற்கொண்டதால் மனதுக்குள் கடுங்கோபம் கொண்ட பிரணவ் கோஷ் கூலிப்படை கும்பல் ஒன்றுக்கு 50 லட்சம் ரூபாயை கொடுத்து சாலை விபத்து என்ற போர்வையில் லாலா பத்ரிநாத்தின் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தீர்த்து கட்டச் சொல்லியிருக்கிறார். இது உண்மையா? அப்பட்டமான உண்மை. இனி நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். அது விபத்தா, மர்டரா? மிஸ்டர் விவேக், நீங்கள் சொல்வது எனக்கு வியப்பாக உள்ளது. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் படி அது விபத்துதான், அது கொலைதான் என்று சொல்வதற்கேற்றபடி ஆதாரங்கள் எதுவும் இல்லை. டாக்டர், நீங்கள் இன்னும் பழைய பயத்திலேயே இருக்கிறீர்கள். நீங்களும் டாக்டர் கோபண்ணாவும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை சீஃப் டாக்டர் கிருஷ்ணப்பாவிடம் கொடுப்பதற்காக அவருடைய அறைக்குள் நுழைந்து அவரோடு பேசிக்கொண்டிருந்த போது அறையில் பீரோவின் மறைவிலிருந்து ஒருவன் துப்பாக்கி சகிதமாய் வெளிப்பட்டு உங்கள் 3 பேரையும் மிரட்டி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை விபத்து என்று மாற்றி எழுதும்படி சொன்னதை கூட ஒப்புக்கொள்ள மறுத்துவிடுவீர்கள் போலிருக்கிறதே. இது உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரிந்தது என்று கேட்கிறீர்களா டாக்டர்? சீஃப் டாக்டர் கிருஷ்ணப்பாவின் அறைக்குள் புகுந்து உங்கள் 3 பேரையும் மிரட்டியவன் வேறு யாரும் இல்லை, இப்போது ஜெயிலில் இருக்கும் அந்த மகுடபதிதான். விவேக் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே 2 காப்பி கோப்பைகளை ட்ரேயில் ஏந்தியபடி வந்தாள் டாக்டரின் மகள். மொய்லி சொன்னார், "சி இஸ் மை டாட்டர் ஸ்ருதி. விஸ்வேஸ்வரய்யா காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிட்டு இருக்கா." விஷ்ணு சிரித்தான். முதலிலேயே அறிமுகமாயிட்டோம், பேர் மட்டும் தெரியாம இருந்தது. ஸ்ருதி டீஃபாயின் மேல் காப்பி கோப்பைகளை ஒரு புன்னகையோடு வைத்துவிட்டு நகர்ந்தாள். விவேக் காப்பி கோப்பையை கையில் எடுத்துக்கொண்டு மொய்லியை ஏறிட்டான். சொல்லுங்கள் டாக்டர். விரக்தியாய் மொய்லி சிரித்தார். நீங்கள் தான் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டீர்களே விவேக், இனிமேல் நான் சொல்ல என்ன இருக்கிறது? பிரணவ் கோஷ்க்கும் லாலா பத்ரிநாத்துக்கும் இடையில் ஏற்பட்ட பகைக்கு என்னுடைய மனைவியை நான் பலி கொடுக்க வேண்டியதாயிற்று. என்ன சொல்கிறீர்கள் டாக்டர்? உங்கள் மனைவியை பலி கொடுத்தீர்களா? ஆமாம். எங்களை ஹாஸ்பிட்டலில் ஒருவன் மிரட்டி கொண்டிருந்த அதே நேரத்தில் வீட்டில் ஒருவன் துப்பாக்கியும் கையுமாய் என்னுடைய மனைவியையும் மகளையும் மிரட்டி கொண்டிருந்தான். அந்த அதிர்ச்சியில் என்னுடைய மனைவிக்கு மாரடைப்பு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் 2 நாட்கள் மரண போராட்டம் நடத்திவிட்டு உயிரை விட்டாள். விவேக் ஒரு வாய் காப்பியை விழுங்கிவிட்டு ஏதோ சொல்ல முயன்ற வினாடி சோஃபாவின் இடுக்கிலிருந்து வெளிப்பட்ட கரப்பாம்பூச்சி ஒன்று விவேக்கின் கைமேல் சரசரவென்று ஏற விவேக் கையை சட்டென்று உதறினான். கோப்பையில் இருந்த காப்பி தெரித்தது. சட்டையிலும் பேண்டிலும் பட்டு கணிசமான பகுதியை ஈரமாக்கியது. மொய்லி பதறிக்கொண்டு பக்கத்தில் வர விவேக் காப்பி கோப்பையை டீப்பாயின் மேல் வைத்துவிட்டு எழுந்தான். நோ ப்ராப்ளம் டாக்டர். கர்ச்சீஃபை ஈரப்படுத்தி துடைத்து விட்டால் காப்பி கரை உடனே போய்விடும். வாஷ்பேஷன் எங்கே இருக்கு? அதோ. ஹாலின் மூளையை காட்டினார் டாக்டர். விவேக் வாஷ்பேஷினை நோக்கி போனான். அத்தியாயம் 17. சென்னை. காலை 11 மணி. அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள் ரிவால்விங் ரெட் லைட்டோடு டிஜிபியின் கார் நுழைந்து நின்றதும் போர்டிகோவில் காத்திருந்த போலீஸ் அதிகாரிகள் சூழ்ந்து நின்று சல்யூட் அடித்தார்கள். பக்கத்தில் வந்த போலீஸ் கமிஷனரிடம் டிஜிபி கேட்டார், அந்த குரியர் தபால் எத்தனை மணிக்கு வந்தது? சரியா 10:30 மணிக்கு சார். அதை படிச்சு பார்த்துட்டு பிரணவ் கோஷின் ஒய்ஃப் பூர்ணிமா ரொம்பவும் அப்செட் ஆயிட்டாங்க. அவங்க ஏற்கனவே லோ பிபி பேஷண்ட் வேற. டாக்டர் வந்து பார்த்தாரா? பார்த்தாரு சார். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார். அந்த கொரியர் தபால் எங்கே? கமிஷனர் பாக்கெட்டில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த அந்த கடிதத்தை எடுத்து கொடுக்க டிஜிபி வாங்கி பிரித்தார். கம்ப்யூட்டரில் பிரிண்ட் அவுட் செய்யப்பட்ட அந்த கடிதம் ஆங்கிலத்தில் இருந்தது. படிக்கும் போதே மனதுக்குள் தமிழாக்கம் ஓடியது. நான் ஒரு இந்தியன். இந்தியாவை நான் நேசிக்கிறேன் என்று சொல்வது பொய். சுவாசிக்கிறேன் என்பதே மெய். இந்த மிகப்பெரிய ஜனநாயக தேசத்துக்கு தேவையானவர்கள் விவசாயிகள், விஞ்ஞானிகள், அறிஞர்கள், விளையாட்டு வீரர்கள் தேவையில்லை. அதிலும் கோடிகளில் புரளும் கிரிக்கெட் வீரர்கள் தேவையே இல்லை. மக்களுக்கு இப்பொழுது உடனடி தேவை தண்ணீர்.
கிரிக்கெட் ஸ்கோர் அல்ல. பாகிஸ்தானை வென்று சாலைகளில் பட்டாசு வெடிப்பது முக்கியமில்லை. வறட்சியை வென்று தண்ணீரை பெறுவது எப்படி என்பதுதான் முக்கியம். இனியும் கிரிக்கெட் தொடர்ந்தால் வீழ்வது விக்கெட்டுகளாய் இருக்காது, அவர்களுடைய தலைகள். கணக்கை நான் தொடர்வதும் முடித்துக் கொள்வதும் இந்த அரசின் கைகளில் தான் இருக்கிறது. இப்படிக்கு 102 கோடி பேர்களில் ஒருவன். டிஜிபி கடிதத்தை படித்துவிட்டு நிமிர்ந்தார். எந்த கொரியர்? ஃப்ளையிங் கிஸ் குரியர் சர்வீஸ் சார். என்கொயரிக்கு ஆள் அனுப்பிட்டீங்களா? அனுப்பியாச்சு சார். வாங்க பூர்ணிமாவை பார்க்கலாம். லிப்டில் உயர்ந்து 7வது மாடிக்கு போனார்கள். 777 எண்ணிட்ட அந்த விஐபி சூட்டில் பூர்ணிமாவின் அப்பா திரிலோக் சந்தர் நைந்து போன பழைய துணியை போல் தளர்ந்து போய் உட்கார்ந்திருக்க, அருகிலேயே அழுது அழுது சிவப்பேறிய கண்களோடு பூர்ணிமா தெரிந்தாள். டிஜிபியை பார்த்ததும் திரிலோக் சந்தர் கோபமாய் எழுந்து வந்தார். லெட்டரை பார்த்தீங்களா சார்? பார்த்தேன். என்ன ஒரு பகிரங்கமான மிரட்டல். கணக்கை என் மருமகனிலிருந்து ஆரம்பித்திருக்கிறானாம். அழுது கொண்டிருந்த பூர்ணிமா ஹிந்தியில் வெடித்தாள். மிஸ்டர் டிஜிபி, என்னுடைய கணவர் சாதாரண நபர் இல்லை. உலகம் முழுவதும் அறிந்த ஒரு ஒப்பற்ற கிரிக்கெட் வீரர். அவர் இறந்து இன்றோடு 1 வார காலம் ஆகிறது. கொலையாளிகள் யார் என்பதை உங்களால் இந்த நிமிஷம் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நீங்கள் கேட்டுக்கொண்டீர்கள் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக சென்னையில் தங்கி உங்களுடைய விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே போகிறது. இன்றைக்கு குரியர் தபாலில் ஒரு மிரட்டல் கடிதம் வந்திருக்கிறது. அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் மறுபடியும் படித்து பாருங்கள். ரம்பம் போல் மனசை அறுக்கும். டிஜிபி கையமர்த்தினார். ப்ளீஸ் காம் டவுன் மிஸ்ஸஸ் பூர்ணிமா. உங்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நான் ஜடம் கிடையாது. உங்களுடைய கணவரின் ரசிகர்கள் இந்தியா முழுவதும் கொந்தளித்துக் கொண்டிருப்பதும் எனக்கு தெரியும். எங்களுடைய கிரைம் பிரான்ச் நிர்வாகம் கடந்த 1 வார காலமா பல்வேறு தகவல்களை திரட்டி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கொலையாளிகளை வெகு சீக்கிரமாக. டிஜிபி பேசி முடிக்கவில்லை. அவருடைய செல்போன் ரிங்டோனை வெளியிட்டது. எஸ் சார், நான் விவேக். சொல்லுங்கள் மிஸ்டர் விவேக். கிரிக்கெட் வீரர் பிரணவ் கோஷை கொலை செய்த கொலையாளியை மடக்கிவிட்டோம். இசிட்? கொலையாளியை மடக்கிட்டீங்களா? யார் அவன்? அவனுடைய பெயர் அமின் ரூப். அமின் ரூப்பா? ஆமா, ஸ்பெல் செய்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். AMINRUP. ஆள் இப்போது எங்கே? கையோடு கொண்டு வருகிறேன். பிறகு ஒரு முக்கியமான விஷயம் சார். சொல்லுங்கள் விவேக். ஃபாதர் ராண்டியின் சர்ச்சில் மெழுகுவத்தி ஸ்டாண்டுகளை சுத்தம் செய்யும் ஒரு கிழவன் இருப்பான். அவனையும் கைது செய்து லாக்கப்பில் வையுங்கள். நாங்கள் இப்போது விமான நிலையத்தில் இருக்கிறோம். இன்னும் 1 மணி நேரத்தில் சென்னையில் இருப்போம். அத்தியாயம் 18. விவேக்கும் விஷ்ணுவும் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தபோது மத்தியானம் 1 மணி. 777 எண்ணிட்ட விஐபி சூட்டில் டிஜிபி, பூர்ணிமா, பூர்ணிமாவின் அப்பா திரிலோக் சந்தர் ஆவலாய் காத்து கொண்டிருக்க விவேக்கும் விஷ்ணுவும் சூட்டுக்குள் நுழைந்தார்கள். டிஜிபி விவேக்கின் கையை பற்றி குலுக்கிக் கொண்டே கேட்டார். எங்கே அந்த கொலையாளி அமின் ரூப்? விவேக் புன்னகைத்தான். அழைத்து வந்திருக்கிறோம் சார். எங்கே? இதே அறையில் உள்ள அந்த அமின் ரூப்பை உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லையா சார்? டிஜிபி திகைத்தார். விவேக், ஆர் யூ பிளேயிங்? நோ சார், வாட் ஐ எம் சேயிங் இஸ் கரெக்ட். அந்த அமின் ரூப் யார் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டுமானால் அந்த அமின் ரூப் வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை வலமிருந்து இடது பக்கமாக போட்டு பாருங்கள். டிஜிபி போட்டு பார்த்தார். பூர்ணிமா. பூர்ணிமாவா? எஸ் சார் என்ற விவேக் பூர்ணிமாவிடம் திரும்பினான். மிஸ்ஸஸ் பூர்ணிமா, ஆம் ஐ கரெக்ட்? பூர்ணிமா கொந்தளித்தாள். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? என்னுடைய கணவரின் கொலைக்கு நான் காரணமா? நீங்களே தான். பூர்ணிமாவின் அப்பா திரிலோக் சந்தர் கோபமாய் விவேக்கை நோக்கி வந்து ஏதோ பேச முயல விவேக் கையமர்த்தினான். மிஸ்டர் திரிலோக் சந்தர், உங்களுக்கு உங்களுடைய மகளை பற்றி தெரியாது. பூர்ணிமா கிரிக்கெட் வீரர் பிரணவ் கோஷை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டது குடும்பம் நடத்துவதற்காக அல்ல, அவரை கொன்று பழி தீர்த்து கொள்வதற்காகத்தான். என்ன பேத்தல் இது? இது பேத்தல் கிடையாது, 100% உண்மை. நான் ஆதாரம் இல்லாமல் எதையும் பேச மாட்டேன். உங்களிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது? காட்டுங்கள். அந்த ஆதாரத்திற்கு பெயர் ஸ்ருதி. ஸ்ருதியா? ஸ்ருதி தான். பெங்களூரில் இருக்கும் டாக்டர் மொய்லியின் ஒரே மகள். இன்றைக்கு காலை பெங்களூர் பசவன்குடியில் வசிக்கும் டாக்டர் மொய்லியை சந்திக்க நானும் விஷ்ணுவும் போனோம்.
2 வருஷங்களுக்கு முன்பு சாலை விபத்தில் இறந்து போன லாலா பத்ரிநாத்தின் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அதை கேட்டு நாங்கள் பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய பெண் ஸ்ருதி எங்களுக்கு காபி கொண்டு வந்து கொடுத்தாள். நான் காஃபி சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக காஃபி என் ஷர்ட்டிலும் பேண்டிலும் பட்டுவிட அந்த காஃபி கரையை கழுவுவதற்காக ஹாலின் கோடியில் இருந்த வாஷ்பேஷினை நோக்கி போனேன். வாஷ்பேஷின் குழாயை திருக முயன்ற வினாடி பக்கத்து அறையில் ஏதோ பேச்சு குரல் பதட்டமாய் கேட்டது. மெல்ல எட்டி பார்த்தேன். முதுகை காட்டியபடி நின்றிருந்த ஸ்ருதி பார்வைக்கு கிடைத்தாள். காதில் செல்போனை பொருத்தி பதட்டமாய் பேசிக் கொண்டிருந்தாள். பேச்சில் என்னுடைய பெயர் அடிபடவே நான் என்னுடைய காதுகளுக்கு உன்னிப்பை கொடுத்தேன். ஸ்ருதி பேசியது என்னுடைய காதில் விழுந்தது. அவள் பேசியது இதுதான். பூர்ணி, உன்னுடைய கணவரின் கொலை வழக்கை விவேக் டீல் செய்கிறார் என்று பேப்பரில் செய்தி பார்த்தபோது நான் உனக்கு ஃபோன் செய்து எச்சரிக்கையாய் இருக்கும்படி சொன்னேன். நீ சிரித்தாய். இந்த விவேக் இல்லை, ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸே இந்த வழக்கை டீல் செய்தாலும் சரி, என்னை சந்தேகிக்க முடியாது என்று சொன்னாய். இப்போது என்ன நடந்தது? விவேக் எங்கள் வீட்டுக்கு வந்து என் அப்பாவுக்கு முன்னால் காஃபி சாப்பிட்டு கொண்டே பழைய குப்பையை கிளறி தகவல்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார். இதே நிலைமை நீடித்தால் நீ பிரணவ் கோஷை பழி தீர்த்த விவகாரம் வெளியே வந்துவிடும். நீ இனிமேல் சர்வ ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியது முக்கியம். சந்தேகம் உன் பக்கம் வராமல் வேறு பக்கமாய் திருப்ப நீ ஏதாவது செய்தாக வேண்டும். விவேக் பேசிக் கொண்டிருக்கும் போதே பூர்ணிமா வீறிட்டாள். பொய் பொய், எல்லாம் பொய். விவேக் சிரித்தான். மிஸ்ஸஸ் பூர்ணிமா, நீங்கள் கத்தி காட்டு கூச்சல் போட்டால் உண்மைகள் பொய்யாய் மாறிவிடாது. ஸ்ருதி பசவன்குடி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை ஆடியோ டேப் ரெக்கார்டரில் பதிவு பண்ணி இருக்கிறோம். அதை கேட்டு பார்க்கிறீர்களா? விஷ்ணு, அந்த டேப் ரெக்கார்டரை ஆன் பண்ணு. விஷ்ணு அந்த வார்த்தைக்காகவே காத்திருந்தவன் போல் கையில் வைத்திருந்த டேப் ரெக்கார்டர் பட்டனை தட்டினான். ஸ்ருதியின் குரல் சற்றே பயத்தோடு வெளிப்பட்டது. நானும் பூர்ணிமாவும் பள்ளி பருவத்திலிருந்தே தோழிகள். கல்லூரி படிப்புக்காக மட்டும் அவள் மும்பை போனாள். அவள் மும்பை போனாலும் நானும் அவளும் செல்போனில் தொடர்பு கொண்டு அடிக்கடி பேசுவோம். 2 வருடங்களுக்கு முன்னால் லாலா பத்ரிநாத் தன் குடும்ப உறுப்பினர்களோடு சாலை விபத்தில் கொல்லப்பட்டதும் அது சம்பந்தமாய் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் விபத்து என்று எழுதி கொடுக்க சொல்லி என்னுடைய அப்பாவையும் டாக்டர் கோபண்ணாவையும் டாக்டர் கிருஷ்ணப்பாவையும் அவன் துப்பாக்கியோடு மிரட்டியதையும், அதே மாதிரி வீட்டில் ஒருவன் என்னுடைய அம்மாவையும் என்னையும் துப்பாக்கி முனையில் மிரட்டியதையும் பூர்ணிமாவிடம் சொன்னேன். அவள் ஆவேசப்பட்டாள், கோபப்பட்டாள். போன வருடம் திடீரென்று ஒரு நாள் பூர்ணிமா மும்பையிலிருந்து பெங்களூர் வந்து என்னை பார்த்தாள். லால்பாக்கிற்கு என்னை கூட்டி போய் உட்கார வைத்துக்கொண்டு கிரிக்கெட் வீரர் பிரணவ் கோஷை தான் காதலிக்கிற விஷயத்தை சொன்னாள். நான் அவளை கட்டிப்பிடித்து கங்க்ராட் சொன்னேன். அவள் கேலி சிரிப்பு சிரித்தாள். தான் அவனை காதலிப்பதும் கல்யாணம் செய்து கொள்வதும் அவனோடு வாழ்க்கை நடத்த அல்ல, 3 மாதத்தில் அவனை வெட்டி சாய்க்க என்றாள். நான் அதிர்ந்து போனேன். எதற்காக இந்த கொலைவெறி என்று கேட்டேன். லாலா பத்ரிநாத்தின் குடும்பத்தையும் உன்னுடைய அம்மாவையும் சடலங்களாக்கியவன் வேறு யாரும் இல்லை, பிரணவ் கோஷ் தான் என்றாள். உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டேன். மும்பை ஜூஹூ பீச்சில் ஒரு நாள் காலை வாக்கிங் போகும்போது 2 சிபிஐ அதிகாரிகள் பேசியதை கேட்டதாகவும் அந்த நிமிஷம் முதலே பிரணவ் கோஷை பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றிவிட்டதாகவும் சொன்னாள். இயற்கையிலேயே நல்ல அழகி பூர்ணிமா. அப்பா திரிலோக் சந்தர் ஒரு கோடீஸ்வரர். பணத்தாசை பிடித்த பிரணவ் கோஷ் பூர்ணிமாவின் காதல் வலையில் விழுந்தான். காதல் கல்யாணம் வரைக்கும் போயிற்று. ஆரம்பத்தில் பூர்ணிமாவின் பழிவாங்கும் செயல் சரியில்லையோ என்று நினைத்தேன். நாட்கள் செல்ல செல்ல என்னுடைய அம்மாவையும் லாலா பத்ரிநாத்தின் குடும்பத்தையும் கொலை செய்த பாதகன் உயிரோடு இருக்கக்கூடாது என்ற எண்ணம் என்னுள்ளும் வேரூன்றிவிட்டது. இது எதுவுமே என்னுடைய அப்பாவுக்கோ பூர்ணிமாவின் அப்பாவுக்கோ தெரியாது. டேப் ரெக்கார்டரில் விவேக் ஸ்ருதியிடம் கேள்வி கேட்டிருக்க அந்த குரல் வெளிப்பட்டது. பூர்ணிமா தன்னுடைய கணவன் பிரணவ் கோஷை கொலை செய்யவும் அந்த உடலை யாருக்கும் தெரியாமல் பழைய கல்லறைக்குள் கொண்டு போய் புதைக்கவும் யாரோட உதவியை நாடினான்னு உனக்கு தெரியுமா? தெரியும். சென்னை கூலிப்படையை சேர்ந்த 2 பேர். பெயரெல்லாம் தெரியாது. சர்ச்சில் துப்புரவு வேலை பார்க்கும் மரியம் என்ற பெண்ணுக்கு அந்த கூலிப்படை ஆட்கள் பணம் கொடுத்து அவளுடைய உதவியுடன் தான்
பிரணவ் கோஷின் உடலை புதைத்திருக்கிறார்கள். பிறகு பணம் தரும்போது ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு அவர்களுக்குள் சண்டை வந்து மரியம் கொலை செய்யப்பட்டதாகவும் அந்த கொலையை வேறு பக்கமாக திசை திருப்பிவிடத்தான் மரியத்தின் வீட்டில் பல்வேறு மத புத்தகங்களையும் போலி பாஸ்போர்ட்டையும் போட்டு வைத்ததாகவும் பூர்ணிமா டெலிபோனில் பேசும்போது என்னிடம் சொன்னாள். விவேக் சைகை காட்ட டேப் ரெக்கார்டரை அணைத்தான் விஷ்ணு. டிஜிபி மெல்ல நடை போட்டு பூர்ணிமாவை நெருங்கினார். இப்போது என்ன சொல்கிறீர்கள் பூர்ணிமா? பூர்ணிமா கோபம் தணிந்து அலட்சியமாய் தன் தோள்களை ஜெர்க் செய்தாள். ஸ்ருதியே எல்லாவற்றையும் சொல்லிவிட்ட பிறகு நான் மறுக்க இதில் என்ன இருக்கிறது டிஜிபி சார்? ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஸ்ருதிக்கும் இந்த கொலைக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது. எல்லாமே நானாக திட்டம் போட்டு செய்ததுதான். செய்துவிட்டு அவளிடம் சொன்னேன், அவ்வளவுதான். அவள் என் தோழியாய் இருந்த குற்றத்துக்காக அவளை தண்டித்து விடாதீர்கள். அதேபோல் என்னுடைய அப்பாவுக்கும் இதில் எந்த தொடர்பும் இல்லை. முழுக்க முழுக்க நான் மட்டுமே சம்பந்தப்பட்டது. இது ஒரு வெறி பிடித்த மிருகத்தை வேட்டையாடி கொன்றதால் எனக்கு சந்தோஷமே. தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை கடவுள் கொடுத்த தண்டனையாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்னைக்கு குரியரில் வந்த தபாலும் என்னோட செட்டப் தான் சொல்லிவிட்டு பூர்ணிமா சிரித்தாள். போலீஸ் அதிகாரிகள் பூர்ணிமாவை சூழ்ந்து கொண்டு வெளியே நின்றிருந்த ஜீப்புக்கு அழைத்து போக பத்திரிகை நிருபர்களும் டிவி நிருபர்களும் நூற்றுக்கணக்கான கேமராக்களோடு பின்தொடர்ந்தார்கள். பூர்ணிமா ஒரு மகாராணியை போல் நடை போட்டாள். அத்தியாயம் 19. கார் வீட்டை நோக்கி போய்கொண்டிருக்க விஷ்ணு பாஸ் என்றான். என்னடா? எனக்கு ஒரு உண்மை தெரியணும் பாஸ். டாக்டர் மொய்லி வீட்டில் காப்பியை வேணும்னு தானே உங்க சட்டை பேண்ட் மேலே கொட்டிக்கிட்டீங்க? இல்லையே, நீ தான் பாத்தியே, கரப்பாம்பூச்சி ஒன்று சரசரன்னு மேலே ஏறி. பாஸ், இந்த கதையெல்லாம் பூர்ணிமா கிட்ட வச்சுக்குங்க, என்கிட்ட வேண்டாம். கரப்பாம்பூச்சி உங்க மேல் ஏறினது வாஸ்தவம் தான். ஆனா அதையே சாக்கா வச்சு காப்பியை மேலே கொட்டிக்கிட்டீங்க. அதை வாஷ் பண்ற சாக்கில் ஹாலோட மூலையில் இருந்த வாஷ் பேஷனை நோக்கி போனீங்க. நான் ஸ்ருதியோட அழகை மட்டும் ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் அவகிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி இருக்கீங்க. அது எப்படி பாஸ்? விவேக் சிரித்தான். விஷ்ணு, ஸ்ருதி நம்மளை பார்த்த முதல் வினாடியிலிருந்தே அவளுடைய முகம் சரியில்லை. அவளோட எல்லா செயல்லையும் ஒரு மெலிசான பதட்டம் இருந்தது. ஹாலுக்குள்ள நுழையும் போதே சோஃபாவுக்கு பக்கத்துல ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபிஷ் டப் இருந்தது. அது மேல ஒரு போட்டோ இருந்தது. போட்டோவில் இருந்தவங்க யார் தெரியுமா? ஸ்ருதியும் பூர்ணிமாவும். ஸ்ருதி நம்ம 2 பேரையும் சோஃபாவில் உட்கார சொல்லிட்டு உள்ள போகும்போது கண்ணிமைக்கிற நேரத்துல அந்த போட்டோவையும் எடுத்துக்கிட்டு போயிட்டா. பாஸ், நீங்க ஜெகஜால கில்லாடி. அதுக்கப்புறம் டாக்டர் மொய்லி நம்ம கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாரு. அப்பவும் என்னோட 3வது கண் வீட்டுக்குள்ள இருந்த ஸ்ருதியை வாட்ச் பண்ணிட்டு இருந்தது. ஸ்ருதி கையில் இருந்த செல்போனை தட்டி யாருக்கோ பேச ட்ரை பண்ணிட்டு இருந்தா. லயன் கிடைக்காததுனால ரூமுக்குள்ள டென்ஷனா நட போட்டுக்கிட்டு இருந்தா. பாஸ், உங்க 2 கண்ணையும் இன்னைக்கே 2 கோடி ரூபாய்க்கு இன்சூர் பண்ணிடலாம். விவேக் தொடர்ந்தான். ஸ்ருதி நமக்கு காப்பி கொண்டு வரும்போது அவளுடைய அறைக்குள் இருந்த செல்போனின் ரிங்டோன் உயிரின் உயிரேன்னு பாடியது. என் காதல விழலையே பாஸ். நீ அப்ப ஸ்ருதியை கெட்ட பார்வை பார்த்துட்டு இருந்த. இதான் பாஸ் என்னோட வீக்னஸ். யாராவது ஒரு பெண் சாமியார் கிட்ட அருள்வாக்கு கேட்கணும். ஸ்ருதியோட ரூமுக்குள்ள செல்போனின் ரிங்டோன் கேட்டதும் ஸ்ருதி காஃபியை வச்சுட்டு வேக வேகமா உள்ள போனா. நானும் உடனே எந்திரிச்சு அவளுக்கு பின்னாடி போனா நல்லா இருக்காதே, என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் சோஃபாவோட இடுக்கிலிருந்து அந்த கரப்பாம்பூச்சி வெளியே வந்தது. வாழ்க கரப்பாம்பூச்சி. உடனே அதை பார்த்து பயந்த மாதிரி காஃபியை மேலே குட்டிக்கிட்டேன். வாஷ் பேஷினை நோக்கி சத்தமில்லாம போனேன். வாஷ் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டே ஜன்னல் வழியா அறைக்குள்ள பார்த்தேன். ஸ்ருதி பூர்ணிமாவோட பேசிக்கிட்டு இருந்தா.